அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையை திக்குமுக்காட வைத்திருக்கிறது மழை. தற்பொழுதும் கூட அங்கு மழை பெய்து வரக்கூடிய சூழலில் அங்கு கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கிறது, வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மழை பெய்து வருகிறது, கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் அங்கு வெள்ள நீர் முழங்கால் அளவு சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையை திக்குமுக்காட செய்திருக்கிறது மழை. தற்பொழுதும் கூட மழை பெய்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். திருவண்ணாமலையை பொறுத்தளவில் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது, மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. மழை தற்பொழுதும் கூட பெய்து வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கு? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தை பெஞ்சால் புயல் புரட்டி போட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு கடந்த 8 மணி நேரமாக மழையினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது. இந்த திருவண்ணாமலையில் உள்ள மக்கள் இதுவரை இந்த மழையை கண்டில்லாத அளவிற்கு, வரலாறு காணாத அளவிற்கான இந்த மழையானது தற்போது பெய்து வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலையை அடுத்த தன்றாம்பட்டு தாலுகா பகுதியில் பேரையம்பட்டு ஏரியானது உடைந்திருக்கக்கூடிய அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த ஏரி உடைந்த அந்த பகுதியில் உள்ள விவசாய விளைநிலங்களுக்குள் தண்ணீரானது புகுந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் பழையனூரில் இருந்து குஞ்சநத்தம் செல்லக்கூடிய அந்த சாலையும் தண்ணீரில் நிறைந்திருப்பதனால் அந்த பகுதியில் சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் தன்றாம்பட்டு அருகில் உள்ள சேர்ப்பாப்பட்டு கிராமத்திலும் வேப்பம்பட்டி தெருவில் உள்ள அந்த பகுதியில் வீடுகளுக்குள் சுமார் இடுப்பு அளவிற்கு அந்த தண்ணீரானது இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் உள்ள மக்கள், குடிசை வீடுகளில் உள்ள மக்கள் கடந்த மழைக்காலங்களில் தங்களுக்கு நிவாரண உதவிகள் அரசின் சார்பாக கிடைக்கப்பட்டதாகவும் தற்போது எந்த ஒரு உதவியும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு உதவி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். இந்த இதுவின் மூலமாக அவர்கள் பார்க்கக்கூடிய அரசினுடைய உதவி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை நகர பகுதி முழுவதுமாகவே அனைத்து சாலைகளிலும் அந்த சாலைகளில் தண்ணீர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை அடுத்த வேங்கிக்கால் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அந்த அலுவலகம் குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதியின் அருகில் இருக்கக்கூடிய பெரிய ஏரியிலிருந்து நிரம்பி வரக்கூடிய தண்ணீரானது அந்த திருவண்ணாமலை வேலூர் சாலையில் 100 அடி சாலையில் அந்த சாலை முழுவதுமே அந்த தண்ணீரால் நிறைந்து காணப்படுகிறது. அது ஏதோ காற்றாற்று வெள்ளம் போல் நமக்கு பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மேலும் அந்த மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த மதில் சுவரானது இடிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலை நகரம் திக்குமுக்காடி இருக்கிறது, திருவண்ணாமலை மாவட்டம் திக்குமுக்காடி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்கு மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.